அம்மாமார்களே, அண்ணன்மார்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். சமாதானம் எங்க கிடைக்கும்? என் ஆண்டவர் இடத்தில் தான் கிடைக்கும். அவருடைய சமூகத்துல கூடும்போதுதான் இங்க தேடுற அந்த சமாதானம் அவர் மாத்திரம்தான் தர முடியும். உலகத்துல யாரும் தர முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஒரு பூ பாருங்களேன், சாயந்தரம் ஆனா அது வாடி போகும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. சினிமா தியேட்டர் போனா அந்த ஒரு சில நிமிடம் சந்தோஷம், ஒரு கோட்டை வாங்கி குடிச்சா அந்த ஒரு சில நிமிடம் தான், அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் இருக்கும். ஒரு சீரியல் பார்க்கும் போது அந்த சில நிமிடம் தான் அந்த சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். ஆனா மீண்டுமாக அந்த துக்கம் நம்ம கிட்ட இருந்தா இருக்கும், அந்த கண்ணீர் நம்ம கிட்ட இருந்தா இருக்கணும். இதெல்லாம் மாறணும்னா என் ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்துல வர வேண்டும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னே தன்னையே பலியாய் கொடுத்தார். எதற்காக? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய எல்லாம் பாவங்களுக்காக தான் அவர் சிலுவை சுமந்தார். எல்லாம் ரத்தத்தை சிந்தினார். யாருக்காக? நம்மளுக்காகவே ஒரு ரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காகவும் எங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். மரித்தவராய் அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவை தான் நம்மளுக்கு அறிவிக்கின்றோம். அந்த இயேசுவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சமாதானம் உங்களுக்கு வரும். உங்களுடைய கண்ணீர் மாறப்படும், உங்களுடைய வேதனைகள் மாறப்படும். அந்த இயேசு உங்க உள்ளத்துல வரும்போது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அதுதான் நாங்க சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. ஏதோ வந்து கதை சொல்றாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க சொல்லலாம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல வார்த்தை, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிறார். இந்த உலகத்துல யாருன்னு சொல்ல முடியும்? நல்ல பழகி கொண்டிருப்பாங்க, ஆனா ஏற்ற நேரத்துல கைவிட்டு போயிடுவாங்க. பெத்த பிள்ளையை கொள்கிறது இந்த உலகமே. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க. அப்படியாப்பட்ட அன்புங்க இந்த உலகத்தின் அன்பு. ஆனா மாறாத அன்பு, குறையாத அன்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மாறாதவர். தாய் தகப்பன் கைவிட்டாலும், கூட பிறந்த சகோதரர்கள் கைவிட்டாலும் என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த இயேசுவை தான் நம்மளுக்கு அறிவிக்கின்றோம். எப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு நீங்க நோக்கி கூப்பிடும் போது